ஹலோ கைஸ், நம்ம இப்போ யூடியூப்க்கு புதுசு. இப்போ தான் நாங்கள் வீடியோ போடலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்டில் தெரிவிக்கலாம். நாங்கள் அது மூலியமாக கற்றுக்க ட்ரை பண்ணுவோம். இது என்னென்னா, ஒரு க்யூட்டான ஒரு ஃபிஷ்ஷு. நாங்கள் வீட்டுக்கு ஃபிஷ் வாங்கணும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டே இருந்தோம். அப்போது நேற்று எதார்த்தமாக கடைக்கு போகும்போது தான் இந்த ஃபிஷ் பார்க்கும்போது பீட்டா ஃபிஷ் தான் வாங்கலாம் நாங்கள் போயிருந்தோம். ஆனால் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி பார்க்கவே க்யூட்டாக, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்துச்சு. அதனாலே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நாங்கள் ஒரே ஒரு ஜோடி மட்டும் தான் வாங்கினோம். ஆக்சுவலாக இதில் இன்னும் ஒரு 2 ஜோடி வாங்கி போடணும். அப்போ தான் இது இன்னும் கூட கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். ஆனால் நாங்கள் சும்மா ஆசைக்காக இப்போ ஒரே ஒரு ஜோடி மட்டும் தான் வாங்கி போட்டிருக்கோம். அதுக்கு ஃபுட்டெல்லாம் கேட்கும்போது அவங்க இந்த ஃபுட் தான் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. இது 15 ருபீஸ் தான். அவங்க எங்களுக்கு கொடுத்தாங்க. இது பீட்டாவுக்கும் போடலாம், அப்புறம் இந்த ஃபிஷ்ஷுக்கும் போடலான்னு. ஆக்சுவலாக இந்த ஃபிஷ்ஷோட நேம் நாங்கள் மறந்துட்டோம். அவங்க எங்கள்கிட்ட சொன்னாங்க, ஆனால் அது எங்களுக்கு ஒழுங்காக மைண்டில் நிற்கலை. அதனால நாங்கள் அது மறந்துட்டோம். உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக காலையிலேயே ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு. நேற்று நைட்டு தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். நேற்று நைட்டு வாங்கிட்டு வரும்போது ஒரு மாதிரி சைலண்ட்டாக, ஒரு மாதிரி டவுனாக தான் இருந்தாங்க. ஆனால் காலைல பார்த்தா அவ்வளோ சுறுசுறுப்பாக, ஒரு மாதிரி ஹாப்பியாக, ஜாலியாக, ஒரு மாதிரி ஜாலி மூட்டில் சுற்றிட்டு இருக்காங்க. ரொம்பவே பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு. நாங்கள் சும்மா இந்த ஏர்பேட்ஸில் அப்படி சும்மா ரப்பர் பேண்ட்லாம் போட்டு அப்போல்லாம் வச்சு விளாண்டுட்டு இருந்தோம். அது பார்க்கவே ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. அது ஏதோ ஃபுட்டு நினச்சிச்சா இல்லை வேறு எதுவும் நினச்சிச்சான்னு தெரில. அது நாங்கள் அப்படி வச்சா அப்படி வரும், இப்படி வச்சா இப்படி வரும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆக்சுவலாக இது அவங்க எனக்கு சொல்லி தந்துட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி எப்படி ஃபுட்டு போடணும் அப்படின்லாம். ஃபுட்டு போட தான் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அது ஒழுங்காக எனக்கு போட தெரில. அப்படி இப்படி தட்டி தட்டி எப்படி கூப்பிடணும், கையை இப்படி ஏதோ விரலாம் ஆட்டி கூப்பிடணும் அப்படிலாம் சொன்னாங்க. நான் என்னெல்லாமோ ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. போக போக தான் கற்றுக்க முடியும்னு நினைக்கிறேன். இதுதான் பீட்டா ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷை ஒரு மாதிரி பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த ஷாப்பில் அவ்வளோவா இல்லை. ஒரு 3 ஃபிஷ் மட்டும் தான் இருந்துச்சு. அதில் ஒரு ரெட்டு அப்புறம் ப்ளூலாம் இருந்துச்சு. எங்களுக்கு அந்த ப்ளூ தான் ரொம்ப பிடிச்சிச்சு சொல்லிட்டு நாங்கள் இது வாங்கியிருந்தோம். இவனும் பயங்கர ஆக்டிவ். மிரரில் அவனுடைய செல்ஃப் பார்த்தாலே ஒரு மாதிரி கொந்தளிச்சு அவனே அடிச்சுக்கிறதுக்கு அப்படிலாம் ரெடியாக இருப்பான். ரொம்ப ஆக்டிவான ஒரு பையன். நாங்கள் அவனுக்கு அப்பப்போ அப்படி ஃபீட் பண்ணுறது எப்படி அப்படி இப்படின்னு சொல்லி தந்துட்டு இருந்தாங்க. அது ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஃபுட்டு மேலே போட்டிருக்கோம். அது சாப்பிடுன்னு பார்த்தா சாப்பிடவே மாட்டுறாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாமோ பண்ணி சாப்பிட வச்சோம். கடைசியாக ஒரு வழியாக சாப்பிட்டாங்க அவங்களும். அதே மாதிரி தான் இவங்க அப்பப்போ அந்த ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு இப்போ நாங்கள் எடுக்க ட்ரை பண்ணும்போது சாப்பிட மாட்டாங்க. திருப்பி எடுக்காமல் நாங்கள் இருக்கும்போது போய் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படி க்யூட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க காலையிலேயே 2 பேரும். அதே மாதிரி வீடியோவோட குவாலிட்டி இல்லைன்னா வாய்ஸோட குவாலிட்டி ஏதாச்சும் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால போக போக நாங்கள் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.